கழக பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் தெளிவாக இன்னைக்கு திமுகவோட வீழ்ச்சி ஒவ்வொன்றும் எதனால வீழ்ச்சி அடைய போகுது திமுகன்றது தெளிவாக சொன்னாரு. அதே சமயத்துல எதனால அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவங்களுக்கு இதுவரைக்கும் செஞ்ச நல்ல நல்ல திட்டங்கள், நல்ல விஷயங்கள், தமிழ்நாட்டு மக்களுக்காக, தமிழ்நாடு மக்கள் எப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினால பயனடைஞ்சாங்க அப்படின்றது தெளிவாக இந்த அரசியல் கூட்டணி பத்தியோ எதுவும் நம்ம எதுவும் குழப்பிக்க வேண்டாம். இனிமேல் தான் அந்த விஷயம் எல்லாமே கொஞ்ச நாள்ல எல்லாருக்குமே அவரே அனௌன்ஸ் பண்ணுவாரு. ஸோ டெஃபினட்டா இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சி அமைக்க போகிறதுன்னு உறுதியாக இருக்காரு. 210 தொகுதி சொன்னது அது உண்மை, அது சாத்தியம், அது நடக்க போகிறது. தமிழக மக்கள் அனைவருமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தான் வாக்களிக்க போறாங்கன்றது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கழக பொதுச் செயலர் ஐயா எடப்பாடியார் தான் இன்னைக்கு முன்னாள் முதலமைச்சர், இன்னைக்கு முன்னாள் முதலமைச்சராக ஆக போறாரு. அது இது கண்டிப்பா நடக்க போகுது. நல்ல ஒரு நிர்வாகத்தோட, நல்ல ஆட்சியோட, மக்களுக்கு நல்ல நன்மை தரக்கூடிய ஒரு ஆட்சி ஐயா எடப்பாடியார் அவர்கள் தருவார்.